என்னுடைய சிற்றூரை நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களுடைய தாய்மார்கள், பார்ப்பதற்கு எவ்வளவு சந்தோஷமாக அற்புதமான ஒரு கூட்டம் இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதிகளாக நம்முடைய தேனிகளை போல் உழைக்கக்கூடிய உழைப்பாளர் நம்முடைய செயல் வீரர்கள் 6 சட்டப்பேரவை தொகுதியாக தனித்தனியாக அமர்ந்திருக்கிறது. மொத்தமாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியை இந்த முறை வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் அனைவரும் போது வந்திருக்கிறோம். பக்கத்திலே பொங்கல் இருந்தால், ஊருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருந்தால், எதை பற்றியும் கவலைப்படாமல் 2024 என்னுடைய இலக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர வேண்டும். தமிழகத்தில் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியிலே நான் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவோடு ஆசையோடு அதற்கு தகுந்தால் போல் உழைப்போடு வரக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து, நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் கூடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராகவும், விழுப்புரம் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும், மாநிலத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தால் கணக்கச்சிதமா வினோத் செல்வம் ஒரு விஷயம் கொடுத்துட்டீங்கன்னா அது நீட்டா பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தனித்திறமை இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய இணையமைப்பாளர் கடுமையாக உழைக்கக்கூடிய அக்கா சுமதி வெங்கடேஸ்வரன் அவர்களுடைய வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய மற்றொரு இணையமைப்பாளர் தமிழ் வளர்ச்சி பிரிவுடைய மாநில தலைவராக நம்முடைய மாவட்ட மத்திய சென்னை அண்ணன் பி சிவாஜி அவர்கள், ஓபிசியுடைய மாநில பிரதிநிதி வீர திருநாவுக்கரசு அவர்கள், திருவாரூருடைய மாநில செயலர் முகமது அத்தாவுல்லா அவர்கள், மாநில செயற்குழு கண்ணஜயன் அவர்கள், சிறப்புரை நல்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், எனக்கு முன்பு எல்லாம் வழிநடத்து என்ன நாம் செய்ய வேண்டும், இலக்கு என்ன, 2024 இன்னும் வெறும் 60-70 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய செயல்வீரர்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை மறுபடியும் தெரிவித்து, பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, உணவுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் இடையிலே என்னுடைய பேச்சு காலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய எல்லா தலைவர்கள் பேசிய பேச்சுக்கெல்லாம் கேட்கிறேன். எல்லோரும் தங்களுடைய கனவுகளை எப்படி அடுத்த 75 நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தினார். அதனுடைய முத்தாய்ப்பாக பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 20-25 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். சில முக்கியமான குறிப்புகள் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, 2024 தேர்தல் இந்தியாவுடைய வரலாற்றில் 1952 தொடர்ச்சியா தேர்தலை பார்க்கலாம், 52, 57 தொடர்ச்சியா தேர்தலை பார்க்க முடியாது. முதல் தேர்தல் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெற்றி பெறுவார் என்று அனைவருக்கும் தெரியும். காரணம், காங்கிரஸ் மட்டும்தான் எலெக்ஷன்ல இருந்தாங்க, யாருமே இல்லை. சுதந்திரத்துக்கு பிறகு அதனால மகாத்மா காந்தியை காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலாம், இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இருந்துச்சு. 1952 தேர்தல் ஒரு சிறப்பு, அவங்க தான் இருக்கிறாங்க, ஒரே கட்சி தான் போட்டி போட்டுச்சு. மிச்சதெல்லாம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள். இன்னைக்கு இந்தியாவில் முழுமையாக ஜனநாயகம் வந்த பிறகு, முழுமையாக இன்ஸ்டிடியூஷன் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வந்த பிறகு 2024 தேர்தல் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல். காரணம், தேர்தலுக்கு செல்வதற்கு முன்பே மோடி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்று தெரிந்து இந்தியாவில் எந்த தேர்தலும் அந்த ரூபாய் வாய்ப்பு கிடைக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி நம்முடைய சொந்தங்களுக்கு தெரியும், 2024 மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று அனைவருக்கும் கருத்து கணிப்புகளை பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை பார்க்கிறோம். இந்தியாவுடைய எல்லா பகுதி வடகிழக்கு பார்க்கிறோம், ஜார்க்கண்ட் பார்க்கிறோம், சத்தீஸ்கர் பார்க்கிறோம், மத்திய பிரதேஷ் பார்க்கிறோம். அனைத்து இடத்திலும் கூட ஒரு உறுதியான வார்த்தை என்னன்னா, மோடி அவர்கள்
மறுபடியும் ஆட்சி அமைக்க போறாங்க. காரணம் மோடி அவர்களுடைய உழைப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு, இந்தியாவிலே 9 ஆண்டுகளாக நாம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இது எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறோம். எல்லா விதமான திட்டங்களும் மக்களுக்கு போயிருக்கு. எல்லோருக்கும் உறுதியாக தெரியும், இந்த அரசு நமக்கு இன்னும் 5 ஆண்டுகள் நிச்சயமாக வேண்டும். அதனால் சகோதர சகோதரிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில நாம் வெற்றியை போகிறோம் என்கின்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். களத்திலே நீங்கள் தேடிகளை போல வேலை செய்ய வேண்டிய நேரத்தை காத்துக் ஐயா, எதற்காக சென்னையில நாம் வெற்றி பெற வேண்டும்? முதல் இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கணும், ஜெயித்தா நமக்கு சந்தோஷம் ஒரு காரணமா இருக்கலாம். இல்லையா கட்சியில உறுப்பினராக இருக்கணும், இதனால உறுப்பினராக இருக்கணும், நம்ம ஜெயித்தா மரியாதை. சென்னை சீரழிந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும். அதுவும் 47வது சென்னை இந்த ஆண்டு 199வது 199வது 199. தமிழகத்திலே 5வது சென்னை இருக்கு. முதல்ல திருச்சி, 2வது கோயம்புத்தூர், 5வது சென்னை. 43 4 ஆண்டுகளுக்கு முன், 45 3 ஆண்டுகளுக்கு முன். இன்னைக்கு சென்னை 199. அதுக்கு காரணம் சொல்லலாம், சென்னையிலே சென்னை வாசிகள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் 12% மட்டும்தான். அந்த குப்பையை திட மேலாண்மை நாம் பிரித்தெடுத்து அந்த குப்பையை நம்ம செய்யலாம். வெறும் 12%. 88% குப்பையை சென்னையில என்ன பண்றது தெரியாம. இது காரணம் தெரியாது. சென்னை என்கின்ற ஒரு நகரத்தை திமுகவுடைய குடும்பம் தன்னுடைய இரும்பு பிடியிலே பிடித்திருக்கிறார். ஐயா, கோபாலபுரம் குடும்பத்தை பற்றி சொல்ல ஒரு கருத்து தெரியும். கோபாலபுரம் குடும்பத்துடைய தலைமுறை பேசுவதற்கு விருப்பம் இல்லை, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். சவுத் சென்னை, தென் சென்னை எம்பி ஆகும் தமிழரசு தங்கபாண்டியன். அவருடைய தந்தை தங்கபாண்டியன், அவர் தென் தமிழகத்திலிருந்து வந்தார். தங்கபாண்டியனுடைய மகன் தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர், அண்ணன் நிதி அமைச்சர், தங்கச்சி தென் சென்னையுடைய எம்பி தமிழரசு தங்கபாண்டியன். மத்திய சென்னை தயாநிதிமாறன், கலைஞர் கருணாநிதியுடைய பேரன் முரசொலி மாறனுடைய மகன். மத்திய சென்னை தயாநிதிமாறன் எப்பொழுதுமே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. இங்கிருந்து தப்பிச்சு வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி விலாசம், முன்னாள் திமுகவுடைய அமைச்சர், அவருடைய மகன். இந்தியாவில் எந்த ஒரு நகரத்திலும் 3 தொகுதிகள்ல 3 குடும்பத்தினுடைய எம்பிக்கள் இந்தியாவுடைய எந்த நகரத்திலும் இல்லை. டெல்லியில கிடையாது, கல்கட்டால கிடையாது, பூனேல கிடையாது, பெங்களூர் கிடையாது, எங்கேயும் சென்னையில் மட்டும்தான் 3 தொகுதியும் ஒரு குடும்பத்தினுடைய கையில். தமிழக தங்கபாண்டியன் அவங்க கையில், தயாநிதி மாறன் அவங்க கையில், கலாநிதி வீராசாமி அவங்க கையில். எப்படி இவர்களுக்கு சென்னையின் மீது அக்கறை இருக்கு? எப்படி இவர்களுக்கு சென்னையை சுத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு சென்னையை ஒரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு எப்படி இவர்கள் பசி இல்லை? கண் முன்னால் நாம் வாழ்கின்ற ஊர் அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தலைநகரம், இத்தனை தலைநகரம் இந்தியாவிலே தலைநகர், உலகத்தில் தலைநகர். வருஷத்துக்கு 10 நாள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு, சீலையை மடிச்சுக்கிட்டு, வருஷத்துக்கு 10 நாள் குடத்தை வச்சுக்கிட்டு, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, வீதியிலே வந்து நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்துல ஏதாச்சும் மாணவர்களை பாத்துக்கீங்க. சென்னையில் மட்டும்தான் ஒரு ஆண்டு எல்லா வருஷமும் குறைந்த மழை பெய்தால் 3 நாள் வெளியிட்டு, அதிக மழை பெய்தால் 10 நாள் வெளியிட்டு, அதிகமாக மழை பெய்தால் 15 நாள் வெளியிட்டு. இது நம்முடைய கடமை இல்லை. இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது, மத்திய சென்னை என்பது நம்முடைய கடமை. நம் ஊரை சுத்தப்படுத்தி, நம் ஊரை மேன்மைப்படுத்தி, சென்னை வாசிகள் சென்னையிலே வாழ்வதற்கு தகுதியான ஒரு சென்னையை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இதற்காக நாம் வேலை செய்கிறோம். 400 எம்பிகளை தாண்டி வரும்போது தமிழகத்திலிருந்து எம்பிகள் இருக்கப்போறாங்க. உங்களுடைய கடமையான உழைப்புடைய வெளிப்பாடு நிச்சயமாக இருக்கப்போம். அது எந்த மாற்றத்தை இல்லை. சென்னையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறோம், சென்னையை முன்னேற்ற பாதையை எடுத்துச் செல்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி சென்னை மக்களுக்கான சென்னையை நாம் உருவாக்கும். அதனால நீங்க தயவு செய்து நான் வச்சுக்கணும்.
எப்படி உங்க வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி ஜனநாயக முறையில மக்களுடைய அன்பை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வரும்பொழுதுதான் சென்னை தன்னுடைய இழந்த பெருமையை கிடைக்கிறது. சென்னை ஏன் இப்படி ஆட்சி? இரண்டாவது சென்னை ஏன் இப்படி ஆட்சி? சேலத்துல நம்ம நாளைக்கு முன்னாடி ஐயா ஒரு மாநாடு நடக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடையில் இருக்கிறார். ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் மேடையில் இருக்கிறார். சேலத்துல பெரிய அப்ப வீரபாண்டி ஆறுமுகம் கேட்கிறாங்க, ஐயா இந்த முறை நடக்கிற சட்டப்பேரவை தேர்தல நம்ம பையனுக்கு ஒரு சீட்டு வேண்டும். அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பதில் சொல்லிக்கிறார், ஏப்பா உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தா குடும்ப ஆட்சி அவசரம், அதனால சீட்டு வேண்டாம். அதற்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்கிறாரு, ஓ அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு சீட்டு இல்லைங்களாங்க ஐயா. கலைஞருக்கு தெரிஞ்சு அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழகத்திலே 15 குடும்பத்தை வளர்த்தாதான் அவர் குடும்பம் வளர்க்கும். ஆற்காட்டார் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும், தங்கப்பாண்டியன் அவர் பையனுக்கு கொண்டு சீட்டு கொடுக்கணும், முரசொலி மாறன் அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய குடும்பத்துல குடும்ப ஆட்சி என்பதை தமிழகத்தில் நிலைநிறுத்த முடியும். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், எனக்கு பெரிய பசி இருக்கு, மணி 2:30 ஆயிருக்கு, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன். இப்ப மத்தியில நம்முடைய நரேந்திர மோடியில நம்முடைய கேபினெட் உட்கார்ந்துருக்கான், 75 அமைச்சர்கள் சுத்தி இருக்கான். நரேந்திர மோடியை அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க ஒரு பக்கம் பார்க்கலாம். நரேந்திர மோடியுடைய பக்கத்துல ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங் ஐயா இருக்கிறாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர். தனித்திறமையில கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்புகள் இருந்து இன்னைக்கு அந்த நாற்காலி அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் தனித்திறமை இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். இந்த பக்கம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் நமக்கு இருக்கிறாங்க, நிதித்துறை அமைச்சர். இங்க பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், நம்முடைய ரயில்வே ஐடி துறை அமைச்சர். இங்க பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் பணி செய்யக்கூடிய தொழில்துறை அமைச்சர். நீங்க ஒரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா நம்முடைய அமைச்சரவையை பொறுத்தவரை வேலை செய்யக்கூடிய முழு தகுதி அரசியல் இருக்கக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம. இதே நீங்க தமிழ்நாடு அமைச்சரை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஹீரோவா நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், சினிமா நேராக ஒரு ஹீரோவா பார்க்கணும்னா கூட நாலு கோமாளி உட்கார வச்சீங்கன்னா இதில் இருக்கிற ஹீரோவா இருப்பாங்க. குறிப்பாக தகுதி இல்லாம ஒரு குடும்பத்திலிருந்து தலைவர்கள் வந்திருக்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை சேர் போட்டு நடுவில் உட்கார வச்சீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமலை உட்கார வைக்கிறாங்க. இன்னும் அறிவாளியா உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா, பக்கத்துல தாமோ அன்பர் செய்யா உட்கார. உதயநிதி ஸ்டாலினையே இன்னும் அறிவாளியா தெரியுமா, கண்டிச்சே விட்டு சேகர் பாபு உட்கார. உதயநிதி ஸ்டாலினையே இன்னும் அறிவாளியா தெரியுமா, சென்னை கையில 3 சேர் இருக்கிறார். ஐயா குடும்ப ஆட்சியினுடைய பிரச்சனை என்னன்னா முழு சிஸ்டத்தையுமே கரையால் அடிப்பதை போல செல்லெடுத்து விடுவார். ஏன்னா சென்டர்ல நடுவில் இருக்கக்கூடிய ஆள் அறிவாளியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சுத்தி இருப்பவங்கள கோமாளியா உட்கார வச்ச நடுவில் அறிவாளியா தெரிவார். இன்னைக்கு என்னாச்சு விளைவு, இந்த அமைச்சர்கள் அவங்க ஊருக்கு போறாங்க. அப்ப மேயர் உங்களையோட அறிவாளியா இருக்கக்கூடாது. மேயர் ஒரு கோமாளியா உட்கார வச்சா அவர்களோட இவங்க அறிவாளியா தெரியுமா. தென் தமிழகத்திலே மழை வந்து வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டிருந்த பொழுது திருநெல்வேலியுடைய மேயர் எங்க தெரியுமாங்கய்யா, சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டு ஏன் சிஸ்டமே கெட்டு போச்சுங்கய்யா. ஆரம்பத்திலே ஒரு இன்எஃபிஷியன்சி, ஆரம்பத்திலே தகுதி இல்லாத ஒரு நபர், அவரை சுற்றி தகுதி இல்லாத நபரை அமர்த்தினால் மட்டும்தான் அவர் அறிவாளியாக இருக்கிறார். அடுத்தது டவுன் பஞ்சாயத்துல, அடுத்தது மாநகராட்சியில, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சில், எல்லா இடத்திலும் கூட கை கட்டி நிற்பவர்கள் ஆட்சியாளராக போட்டு போட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி என்பது அதுல பாதாளத்தில். சென்னையை சரி பண்ண தெரியல, சரி பண்ண முடியல. சென்னை முன்பு சொன்னார்கள் 98% மழைநீர் வடிகால் பணியை செய்துவிட்டோம் என்று கம்பட்டம் அடித்தாங்க. அதுவும் நம்முடைய மா. சுப்பிரமணியன் ஒரு படி முன்னாடி போனார். சென்னையிலே வெள்ளம் வந்தால் மக்களுடைய மகிழ்ச்சி வெள்ளம் மட்டும்தான் வரும், சென்னைக்கு வெள்ளமே வராது. மா. சுப்பிரமணியன் மகிழ்ச்சி வெள்ளமையா மகிழ்ச்சி, ஊருக்குள்ள தண்ணி இருக்கும், ஆனா சென்னையில தான் தண்ணிக்குள்ள ஊருக்குற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. 15 நாட்கள் கழித்து மக்கள் கோவத்தில் இருந்த பொழுது எல்லாம் கேட்டாங்க என்னையா, அதை உங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, அண்ணே 42% முடிச்சிருக்கோம், பொறுமையா இருக்க 98% முடிச்சிருக்கோம்.
இதற்கெல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இதை போன்ற தகுதி இல்லாத அரசியல்வாதிகள் கூடாது. அதற்கு நீங்கள் பணி செய்ய வேண்டும். ஒரு வீடாக 7 இடங்கள் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுடைய செயல்திறன்கள் அமைந்திருக்கிறது. இது உங்களுடைய பொறுப்பு. வேட்பாளர் இந்தியாவுக்கே தெரியுங்க. யார வேட்பாளராக நாம் நிறுத்தினாலும் கூட அந்த வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி. சிம்பிள். நீங்கள் குழந்தைங்க தேவையே நம்முடைய வேட்பாளருக்கு ஜாதி கிடையாது. நாம் திமுகவை போல திமுக நார்மலை அமைந்திருக்கிறாங்கன்னா 4 கால்களில் அமைந்திருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் குடும்ப ஆட்சி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் ஜாதி, திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் லஞ்சம், திமுகவை பொறுத்தவரை ஒரு கால் அடாவடி. இந்த 4 கால்ல தான் திமுக நார்மலா இருக்காங்க. லஞ்சம், குடும்பம், ஜாதி, அடாவடி. இது ஒரு கால முடிச்சுன்னா திமுக இருக்க முடியாது. அவங்க ஜாதி அரசியல் பண்றாங்க, பண அரசியல் ஏற்படுறாங்கன்னா அவங்களுக்கு கால் வேணும். அடாவடிகள் பண்ணாம திமுகவுடைய அரசியல் இல்லை. குடும்ப ஆட்சி இல்லாம திமுக என்கிற கட்சி அது நமக்கு அப்படி இல்லையா? யார் வேட்பாளராக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி இல்லை, மதம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நமக்கு தெரியும். மக்கள் முடிவு செய்திருக்கார்கள். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்தார். அது எந்த மாற்று உறுதியாக மக்களுக்கு தெரியும். நான் ஓட்டு போறது மோடிக்கு. இந்த வேட்பாளர் மூலமாக என் ஓட்டு மோடிக்கு போகும். வேட்பாளர் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய போறாங்க. மோடி அவர்கள் மக்களுக்கு வேலை செய்ய போறாங்க. நாம் யாரையும் இங்கே வாழும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அனைவரும் வேலை செய்வது மோடி, அனைவரும் வேலை செய்வது தாமரை, அனைவரும் வேலை செய்வது பாரதி. இதற்கு வந்து தென்சென்னை பாராளுமன்ற பகுதியில் இருக்கும் பொழுது எல்லாம் சொன்னாங்க, கூட்டணி பத்தி பேசுங்க, கூட்டணி பத்தி பேசுங்க, கூட்டணி பத்தி எனக்கு கிளாரிட்டி கொடுங்க, தெரியும். ஐயா, உங்கள் அனைவருக்குமே தெரியும். நான் ஒரு வீடு கட்டுறேன், புது வீடு கட்டிருக்கேன். புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் எல்லாத்தையும் கூப்பிடுறோம். வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போறோம். வீடு நம்மளுடைய, நான் கட்டிய வீடு 1998 நம்ம வீடு. யாரெல்லாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல நீங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இவரோட வாங்க, உறவினர்களா வாங்க, சேர்த்து பயன் பண்ணுங்க. சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, நம்மளோட வீட்டிலேயே தங்கிருக்காங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பினாங்க. சில பேர் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, வெளியே போய் சாப்பாடு செய்து சொன்னாங்க. சில பேர் வந்தாங்க, வீட்டோடவே இருக்கணும், நம்மளோட தொடர்ந்து இருக்கிறாங்க. ஐயா, வீட்டிலிருந்து வெளியே போன ஒருவர் சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லை சொல்லும் பொழுது அது அவருடைய கருத்து. வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அவருடைய வீட்டில் இல்லை, அவருடைய வீட்டில் நாம் சொல்லுவோம் இல்லையா? வீடு நம்மளுடைய, என்டிஏ நம்மளுடைய, என்டிஏ கட்சியில, என்டிஏ கூட்டணியில கட்சிகள் இருக்கிறார். நாம் யாருக்கும் எப்பொழுதும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தெளிவுபடுத்த போவதும் கிடையாது. நம்முடைய கூட்டணியில யாரெல்லாம் மோடி ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணத்தில் வருகிறார்களோ அவர்கள் நம்மோடு செய்துட்டே இருக்கிறோம். நம்ம கேட்டு திறந்து வச்சிருக்கோம், ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம், கதவியை திறந்து வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் நரேந்திர மோடி 2024 வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கதவு வழியா வாங்க, ஜன்னல் வழியா வாங்க, வாசல் வழியா வாங்க, அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்கு தான் நம்முடைய கூட்டணி. அவங்க எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேலை. நீங்கள் வந்து பொங்கலுக்கு முன்பு நேரம் எடுத்து வந்து என்னை பொறுத்தவரை ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு சங்கல்பம், ஒரு சங்கல்பம். என்ன சங்கல்பம் என்றால், அண்ணே இந்த கட்சியில நான் பின்னெடுக்கிற கடைசியா உட்கார்ந்துருக்கேன். நான் கட்சி முக்கியமா வினோத் செல்வம் பண்ண நான் முக்கியமானதா எனக்கு மேலே சேர் போடல, ஏன் நான் கடைசியில் ஒரு சேர் போட்டிருக்காரு என்று கேட்க. அண்ணே எப்பனால கீழே உட்கார்ந்து இருக்கேன், நான் இன்னும் மேலேயே வரல, எப்ப நான் மேல வருவேன் என்று கேட்கலாம். அண்ணே நான் உள்ளே இல்லை, மேலே இல்லை, வெளியே இருக்கிறேன், நான் முக்கியம். சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய கட்சி மட்டும்தான் பிரதமராக இருந்தாலும், தேசிய தலைவராக இருந்தாலும், பூத் தலைவராக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை எடுத்துள்ளது. அதெல்லாம் சமீபத்தில் பிரதமர் அவர்கள் சொன்னாங்க, தமிழ் மொழியும் அனைவருடைய அரசியல் ஜாஸ்தி, அரசியல்வாதிகளே ஒரு பெருசா பேர் வச்சு நிறைய பேர் வச்சுட்டாங்க.
என்னை யாரும் மாண்புமிகு கூடாது, என்னை யாரும் மோடிக்கு கூடாது, என்னை மோடி என்று மட்டும் கூப்பிடுகிற பிரதமர் அவர்கள் நமக்கு உத்தரவு இருக்கும் பொழுது யாரும் நான் ஒரு சேவகன் சமீபத்தில் அடைமொழி நமக்கு யாரை என்ன தெரியாம நம் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் நம்முடைய சங்கல்பம் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அண்ணே நான் வந்திருக்கேன், நான் இன்னையிலிருந்து பாக்கெட்ல 100 உறுப்பினர் கார்டு வச்சிருக்கேன். நான் 100 உறுப்பினர் கார்டை 60 நாள் இருக்கேன். நான் ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வந்திருக்கக்கூடிய நான் 100 உறுப்பினர்கள் கட்சிக்கு சேர்த்தேன். காலையில கார் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறேன். மோடியை பிடிக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சி இல்லாம இருப்பார் உறுப்பினர் சேர்த்துக்கிறேன். மோடியை பத்தி தப்பா யாருமே பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் பேசுகிறேன். 10 வீடு காலையில ஏறி இறங்கிட்டு வேலைக்கு போவேன். வேலை முடித்து விட்டு வந்த பிறகு 5 வீட்டுக்கு போயிட்டு வருவேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வார்டு மக்களுடைய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த 3 நாள் நான் போவேன். ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவேன், ஒரு பூ எடுத்துட்டு போவேன். ஒண்ணு இல்லையா, வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சு கப்பால போட்டு என்னுடைய வாழ்கின்ற பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வாழ் அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 கார்டு வாங்கி மாவட்ட இருக்கிறார், உறுப்பினர்களை வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் வாக்குப்பட்டியலே போடாத அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம், நான் ஒரு 300 பேர்த்த ஓட்டு போட வச்சு அப்படிங்கிறதுனால அது ஒன்றை மட்டும் நாம் ஒருவரும் செய்தால் வெற்றி ஏன் நம்ம பக்கம் வராம போவோம்? நிச்சயமா வெற்றி நம்ம பக்கம் வரும். நீங்க நினைக்கக்கூடாது மோடி அவர்களாக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு தான் இந்த பாரத்தை வைக்க முடியும். எல்லாம் மோடியுடைய தலையில் போடக்கூடாது. மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் சுமையை சுமக்கும். அந்த சுமையை சுமக்க வேண்டிய நேரத்தில் நாம் எல்லோரும் நடந்திருக்கிறோம். இந்த சுமையை நம்ம தோல்வதை எடுத்து நாம் வைக்கிறோம். மோடி அவர்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 20 முறை பிரச்சாரம் பண்ண சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா தான். இல்ல மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா தான். இல்ல மோடி அவர்கள் எலெக்ஷன் நேரத்துல ஒரு 20 நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா சூப்பரா இருக்கும். மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தா சூப்பரா இருக்கும். மோடி அவர்கள் சட்டப்பேரவை கூட்டம் போட்டா சூப்பரா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளவு வளர்ச்சி. மோடி இருப்பது 24 மணி நேரம், மோடி இருப்பது ஒரு நாள். இதை அருமையாக வேண்டுகோள் ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 100 உறுப்பினர் நான் சேர்க்கிறேன், 300 ஓட்டு போடுறேன். 60 நாள் இத்தனை காலமாக 9 ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டம் இருக்காங்க. 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் எதிர்த்துட்டான். 9 ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் எதிர்த்துட்டான். 9 ஆண்டுகளாக வேறு சமுதாயத்தின் தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே சண்டை போட்டு சட்டை விட்டு கட்சியை வளர்த்திருக்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு கொடியேறு காவல்துறையை அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என்னை மண்டபத்தில் உட்கார வைத்திருக்காங்க இதுக்குத்தான். அண்ணே பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்திலிருந்து நான் அலுவலகத்தில் ஐயா இதுக்குத்தான். ஐயா குழந்தைகளோட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல, கட்சி நேரத்துக்கு அதிகமாக கொடுத்துருங்க இதுதான். இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு 60 நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சி. இந்த 60 நாள் நாம் கோட்டை விட்டு விட்டு விட்டால் வரலாறு நம்மை மன்னிக்காது ஐயா, சென்னை நம்மை மன்னிக்காது. எம்பியப்பா தயாநிதிமாறன் எம்பி நம்ம தோற்கடிக்குள்ள யாருமே அவர் பேசி பார்த்துருக்கீங்களா? பேச ஆரம்பிச்சு டென்ஷன்ல தான் ஆரம்பிப்பார். அவருடைய உலகத்துக்கு வெளியே வரும். சீஃப் செக்ரட்டரியை பார்த்துருந்தோம், நான் என்ன திங்க தகாதவர்களா
சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய குழந்தை நான் சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்தோம்னா நாங்க தீண்டத்தகாதவர்களா? அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய எம்பி மனசுல இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இவரெல்லாம் மக்களுக்கு தெரியாது. சென்னை வெள்ளத்துல எங்க போனாங்கன்னா இந்தி கூட்டணியில முதல்வராக இருக்கிறாங்க. இந்தி கூட்டணி ஏர்போர்ட்டுக்கு வெளியே வர்றாங்க, முண்டி அடிச்சு சால்வம் பாத்தீங்களா? தயாநிதி மாறன் அவருக்கு டிஆர் பாலுக்கு போட்டி, அவர்கிட்ட சொல்றாரு, இவருக்கு அவர் சொல்றாரு, முண்டி அடிச்சு சால்வம் பண்றாங்க. ஐயா, சென்னை வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற நீங்கெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பிரெட், ஒரு பிஸ்கட், ஒரு நெய்கி, ஒரு தயிர், ஒரு பால், உங்களால என்ன முடியும்? நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு. ஆனா இந்த பாராளுமன்றத்துடைய எம்பி முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வராது, அதே நாள்ல போய் முடி அடிச்சு. இதுதான் தமிழக அரசினுடைய குடும்பம் நல்லா சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தென் தமிழக வெள்ளத்தை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தி கூட்டணி முதலமைச்சருக்கு சால்வ் வெள்ளம் கலந்து இருக்க வேண்டிய எம்பி, ஊரில் இருக்க வேண்டிய எம்எல்ஏ யாருமே மாமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரை தரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் மட்டும்தான். கையிலிருந்து 200 ரூபாய், கையிலிருந்து 500 ரூபாய், கையிலிருந்து 1000 ரூபாய், கையிலிருந்து 2000. அதுவும் குறிப்பாக மத்திய மிகச் சிறப்பாக நீங்கள் பணியாற்ற சகோதரர் வினோத் சிவம் அவர்கள் மழை பெய்த முதல் நாளிலிருந்து தண்ணிக்குடியார் வேலைகளுக்கு எல்லா தலைவர்களும் தண்ணியிலே யாரும் எங்கேயே போய் அந்த அளவு மக்கள் நம்பிக்கை, மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சி மீது இருக்கிறது. உறுதியாக 2024 தேர்தலில் மக்கள் தயாராக, நீங்க தயாராக, மக்கள் வாக்கு போறது தயாராக. கடைசி 5 நிமிஷம் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சது. நாம் தென் சென்னை, மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடாதவங்க நீங்க ஓட்டு போடாதீங்க. இருக்கக்கூடிய முதல் சவால் அதுக்கு மக்களை போய் நாங்க நீங்க ஓட்டு போடுறது கேட்காதீங்க, போடுறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா எனக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, காலையில வீட்டை ரெடியாகி ஓட்டு போடலான்னு ஒரு கிளம்பி அந்த சகோதரியே குழுவிலே பார்வையை போய் ஏதோ சந்தர்ப்பத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த வண்டியை நிறுத்திட்டு 1 மணி நேரம் வெயில் நின்று பூத்துக்கு போட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா உங்க பேரே ஓட்டு இல்ல, உங்க பூத்து வேற ஏதாவது பூத்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வண்டி எடுத்துட்டு போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடும். இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க, இந்த 2024 தேர்தல் 1000 வாக்காளர்களுக்கு மேல ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா வாக்குச்சாவடி அங்கேயே வந்துவிடும் என்று எலெக்ஷன் கமிஷன் புதிய அறிவிப்பு கொடுத்தாங்க. அபார்ட்மெண்ட் 1000 அபார்ட்மெண்ட் கீழே வாக்குச்சாவடி முதல்ல மாதிரி இங்க போ, அங்க போ, 2 கிலோமீட்டர் தள்ளி போ, 4 கிலோமீட்டர் தள்ளி போ. இல்லையே, எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை இந்த முறை அவர்களும் மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக வாக்குச்சாவடியை கொடுக்கிறாங்க. நீங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் எங்க ஏரியால இவர்கள் ஓட்டு போட கஷ்டப்படுறாங்க, போன தேர்தலில் ஓட்டு போட நீங்க போய் ஐயா இந்த கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுடைய பூத் எங்க பிஎல்ஏ 2 இந்த வாக்குச்சாவடிக்கு வெளியே பூத் சாவடி நாங்க போட்டு ஒரு சந்தேகம் ஒரு போன் பண்ணுங்க, நாங்களே உங்க பேரை செக் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி இங்கதான் உங்க ஓட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்தீங்களா, நாங்களே கூட்டுக்கு வாலண்டியர் வச்சிருக்கோம், கூட்டு உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்களே செய்யறோம். இதை நீங்க மத்திய பாராளுமன்ற தொகுதியில குறிப்பாக நீங்க செய்ய முடியும். குறிப்பாக மத்திய பாராளுமன்ற தொகுதியில நீங்க வந்திருக்கக்கூடிய செயற்கைகள் 10% எக்ஸ்ட்ரா போலிங் நீங்கள் செய்ய வைக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கலையாய கடமையாக. நீங்க செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஓட்டு, எக்ஸ்ட்ரா வாக்கு, அது பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஓட்டு. அதை ஒரு சங்கல்பமாக 100 உறுப்பினர்கள் நான் சேர்த்து 300 பேருக்கு நான் ஓட்டு போட வேண்டும். என்னுடைய பகுதியில இதுவரை வாக்கு போடாதவங்க, வாக்கு தன்னுடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றாமல் இருக்கவங்கிட்ட நான் அன்பான பேசி அவர்கள் இருக்கக்கூடிய சரி செய்து அந்த வாக்கை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவேன். இந்த மோடி பொறுத்தையா களம் தயாரா இருக்கு, மோடி தயாரா இருக்கிறாங்க, நாடு தயாரா இருக்கு, மக்கள் தயாரா இருக்கிறாங்க. உங்களுடைய வேலை அந்த வாக்கை மட்டும் கொண்டு வந்து இவிஎம் மிஷின்ல பதிவு செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அதை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று
அன்பான வேண்டுகோளை விடுத்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் நம்முடைய யாத்திரை தமிழகத்திலே 150வது தொகுதியை கொண்டுவிட்டோம். படிப்படியாக முதல் தொகுதி ராமேஸ்வரம், 25வது தொகுதி கோவில்பட்டிக்கு போய் 50வது தொகுதி தேனி மாவட்டத்திற்குரிய கம்பத்துக்கு போய் 75வது தொகுதி கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டுப்பாளையத்துக்கு போய் 100வது தொகுதி ஸ்ரீரங்கத்துக்கு போய் 125வது தொகுதி கும்பகோணத்துக்கு போய் 150வது தொகுதி தென் தமிழகம், கொங்கூர், மத்திய தமிழகம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லையோர மாவட்டம் நம்முடைய தர்மபுரிக்கு சென்று கொடுத்தாச்சு. ஒரு விஷயத்தை உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு சொல்ல களம் ஆயிடுச்சு, களம் தயாரா. யாரு சொல்றதையும் கேட்க வேண்டிய அவசியம். டிவில எல்லாம் பேசுவாங்க, கருத்து கணிப்பெல்லாம் போடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு தேர்தல்ல, ஆனா ஜெயிப்பாங்களா கேட்காது. பாரதிய ஜனதா கட்சி ஓட்ட பிரிக்குமா, பெரிய சக்தியா மாறிடுச்சா கேட்காது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் வேட்பாளர் இருக்கிறாங்களா கேட்காது. ஐயா 150 தொகுதியை தாண்டி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20,000 மக்களை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒசூர் பார்த்துருப்பீங்க, ஊரே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு வரலாறு காண அளவுக்கு ஒசூர் எல்லா இடங்களும் கூட தயாராக. ஐயா நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்ன தவறாகும். 25 தொகுதிகளை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அது எந்த மாற்றங்களுக்கும் யாரும் வேண்டாங்க. களம் தயாராக. எல்லாம் களத்துக்கு போகாதவங்க, ஏசி உள்ள அரசியல் பண்றவங்க பழைய அரசியல் கணக்கு போடுறாங்க. அது தப்பு கணக்கு இல்லையா? புது அரசியல் கணக்கு, மக்கள் கணக்கு, அது பாரதிய ஜனதா கட்சியுடைய கணக்கு, அது மோடியுடைய கணக்கு. 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பதை யாத்திரையும் உங்களுடைய உழைப்பு புரிந்து யார் சொல்றது நீங்க காதல கேட்காது. டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். பத்திரிகை எழுதக்கூடிய நான் போனது ஸ்ட்ராட்டஜி போட்ட நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வேண்டாம் ஐயா. கருத்து கணிப்பு தெளிவா 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் மாற்ற போகிறோம். எந்த மாற்றம் கடைசி 60 நாள் காலத்திற்காக இவ்வளவு தூரம் வந்தாச்சு. எதிர்த்து நின்றால் திமுக எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி, ஒரே ஒரு தொண்டர் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொண்ட வெற்றியின் விரும்புவது வெற்றியுடைய விரும்புவது போட்டு விட்டார். 60 நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024 75 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 நாடாளுமன்ற கோட்டையிட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காத பல ஆன்மாக்கள் இருந்தால் காத்திருக்கிறார். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்றால் 60 நாட்கள் உயிரை கொடுக்கிறார். யார் எவனே வந்தாலும் கடவுளே வந்தாலும் 60 நாட்கள் நடக்கிறது. ஒரு ஓட்டாக செய்யறீங்க, 100 உறுப்பினர்களை சேர்த்துங்க, 300 ஓட்டை போட் பண்ண வைங்க. ஓட்டு போராடாத வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த வாக்கு வெற்றி எழுதி வச்சிருக்கார். மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி என்பது இந்த வேலையை செய்துவிட்டால் நிச்சயமாக நடக்கும். அது உறுதி. எந்த மாற்று கருத்து வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களும் குறிப்பாக செயல்கள் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் தன்னை எல்லாம் இப்படியாக வருத்திக் கொண்டு இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கின்றேன், இந்த கட்சி எனக்கு திரும்ப என்ன கொடுக்கும் என்று ஒரு நாளும் கேட்காத சகோதர சகோதரி என்று வந்திருக்கிறேன். நான் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கை 60 நாள் போடப்படாதீங்களா? நமக்கான காலம் கணிந்து வருகிறது. இயற்கை நம்மோடு இருக்கிறது. மோடியா எல்லாத்துக்கும் நம்மோடு இருக்கிறாங்க. வெற்றியை பறித்துக் கொண்டு வாருங்கள். அற்புதமான செயல்கள் கூட்டத்திலே பங்கேற்றதை நானும் பெருமை அடைகின்றேன். வேலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் பதவிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.